நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு பைத்தியம். கடந்த வாரம் ஒரு மாதிரியாக பேசுகின்றார், தற்பொழுது ஒரு மாதிரியாக பேசுகின்றார். இவ்வாறு மாறி மாறி பேசுவதையே வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். எதிலும் தெளிவில்லை, எதிலும் நிதானமில்லை, எதிலும் உறுதியான முடிவில்லை. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல மாறி மாறி பேசுகின்ற ஒரு நபராக அவர் இருக்கின்றார் என்று சமூக வலைத்தளத்தில் 2 வீடியோக்கள் வைரலாகி வருகின்றது. அந்த 2 வீடியோக்கள் என்னென்ன வீடியோக்கள், ஏன் இவ்வாறு பலர் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள், நேற்று அவர் பேசிய விடயங்கள் சரியா புலையா, இவ்வாறு பல கேள்விகளுக்கு பதிலாக இந்த தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு சுயேட்சையாக வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்தவர். அனுரவின் அலையை மீறி தேசிய கட்சிகள் இல்லாமல், அதாவது தமிழ் தேசிய கட்சிகளின் ஆதரவோ அல்லது அந்த கட்சியிலோ போட்டியிடாமல் சுயேட்சையாக போட்டியிட்டு வரலாற்று வெற்றியை பதிவு செய்தவர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். கடந்த காலங்களில் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான பிரச்சனையை வெளியே கொண்டு வந்ததன் மூலமாக உலகத் தமிழர்களின் ஆதரவை பெற்று பின்னர் உலகத் தமிழர்களின் பெரும்பாலானவர்களின் விமர்சனத்துக்கு உள்ளானவராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அறியப்படுகின்றார். அவர் சொல்லுகின்ற பல விடயங்கள், அவர் பேசுகின்ற பல விடயங்கள் சர்ச்சைக்குள்ளாவது வழக்கமான ஒன்றாகவே இருக்கின்றது. அவற்றை கடந்தும் அவ்வப்போது அவர் பேசுகின்ற சில விடயங்கள் யதார்த்தமாகவும் அமைகின்றது. இவ்வாறு அவர் பேசுகின்ற போது பலர் பாராட்டுவதுண்டு, அதே போல சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகின்ற போது பலர் விமர்சிப்பதும் உண்டு. அதை தாண்டி அவர் என்ன பேசினாலும் ஆதரிப்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கின்றது, அவர் என்ன செய்தாலும் எதிர்ப்பதற்கென்றும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தான் அண்மையிலே வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அனுரகுமார திசநாயக்கவினால் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அதிலே யாழ்ப்பாணத்திற்கென்று நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. முக்கியமாக கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதேவேளை வட்டுவாகல் பாலம் அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட நிதியாக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண நூலகத்திற்கு 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் யாழ்ப்பாண மக்களுக்கு தேவையான அடிப்படை நிதியை அல்லது அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நிதிகளை அனுரகுமார திசநாயக்க அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றார். எதிர்கட்சியிலிருந்து நான் பாராட்டுகின்றேன், சிறந்த வரவு செலவு திட்டம் என்கின்ற அடிப்படையிலே அவர் பேசியிருந்தார். யாழ்ப்பாணத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது பேசியிருந்தார். ஆனால் இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் நேற்றைய தினம் அவர் அதற்கு எதிர்மாறாக பேசியிருந்தார். நீங்கள் இந்தியாவிலும் சீனாவிலும் பிச்சை எடுக்கிறீர்கள், இந்த அரசாங்கம் பிச்சை எடுத்து எங்களுக்கு பிச்சை போடுகின்றது, எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பது மிகவும் சொற்பமான நிதி. யாழ்ப்பாண நூலகத்திலே, அதாவது பல நூல்கள் இருந்த தமிழர்களின் வரலாற்று ஆதாரமாக இருந்த நூலகத்தை எரித்துவிட்டு நீங்கள் அதற்கு பிச்சை காசு போடுகின்றீர்கள், 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்குகின்றீர்கள். இது யாருக்கு வேண்டும்? நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குங்கள், எங்களது உறவுகள் இங்கு வந்து உங்களுக்கு நிதி தருவார்கள். நீங்கள் எங்கெல்லாம் சென்று பிச்சை எடுத்துவிட்டு எங்களுக்கு பிச்சை போடுகின்றீர்களா? எதிர்கட்சிகளை குத்துவதற்காக யாழ்ப்பாண நூலக விடயத்தை அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார். எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தலுக்காக இவ்வாறு இவர்கள் செயற்படுகின்றார்கள். ஆகையால் இது தொடர்பாக தமிழ் மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தவறாக போட்ட 3 வாக்குகளால் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? தமிழர்களுக்கு தீர்வு தருவதற்கான எந்த முனைப்பையும் நீங்கள் எடுக்கவில்லை. இப்போது எதிர்கட்சியில் இருப்பவர்கள் ஆளுங்கட்சியாக மாறினாலும் எதையுமே செய்ய போவதில்லை. இவ்வாறு எங்களை பயன்படுத்திக் கொண்டிருக்க போகின்றீர்கள். இதுபோன்று பல கேள்விகளை கேட்டிருந்தார். காரசாரமான ஒரு பேச்சாக அந்த பேச்சு இருந்தது. அதற்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வந்தார்கள். ஒரு சிறப்பான பேச்சாக இருந்தது என்று கூறினார்கள். ஆனால் அவர் முன்னைய பேச்சுக்களை ஒப்பிடுகின்ற போது 2க்கும் முரண்பாடு இருக்கின்றது. அதாவது கடந்த வாரம் பாராட்டி பேசுகின்றார், இந்த வாரம் எதிர்த்து பேசுகின்றார். ஆகவே அதுல என்ன இருக்கின்றது ஆய்வு செய்ததன் பின்னர் தான் தற்பொழுது உண்மை தெரிய வந்ததுன்னு சொன்னால், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நிதானமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு வரவு செலவு திட்டம் முன்வைக்கின்ற போது அல்லது சமர்ப்பிக்கின்ற போது அதனை ஆராய்ந்ததன் பின்னரே அது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்க வேண்டும். அதன் உடனடியாக கருத்தை தெரிவிக்கின்றார், புகழுகின்றார், பின்னர் திட்டுகின்றார், பேசுகின்றார். ஆகவே இப்படியான நிலைப்பாடு என்பது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சரியான நிலைப்பாடு அல்ல. கொஞ்சம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். பைத்தியமாறி மாறி மாறி கலைத்துக் கொண்டிருக்க கூடாது என்று பலர் தற்பொழுது சமூக வலைதளங்களிலே பல கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். ஆனால் சிலர் அந்த பதிவை ஆதரித்து வருகின்றார்கள். ஆனால் நானும் கூறுவேன், நேற்று அவர் பேசிய விடயங்கள் என்பது சரி. ஆனால் அதே போல சமூக வலைத்தளத்தில் வருகின்ற கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது முன்பு ஒரு வேறு நிலைப்பாடும் தற்பொழுது ஒரு வேறு நிலைப்பாடும் இருப்பதும் பிழை. நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அடிக்கடி இதே வேலையாக வைத்துக் கொள்ளக்கூடாது.
தற்போது நல்ல பேச்சுக்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் முழுமையாக ஆராய்ந்ததன் பின்னர் ஒரு விடயம் தொடர்பாக கருத்து தெரிவிப்பது என்பது ஒரு சிறப்பான விடயமாக அமையும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான பிரச்சனைகளை அர்ஜுனா அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது சரியான முறையில் ஆராய்ந்து நிதானமாக பதில் கூற வேண்டும். அதுதான் தமிழ் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதனை தாண்டி கொஞ்சம் பொறுப்புடன் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ரீதியிலே நிதானமாக பேசலாம். நேற்று அவர் நாடாளுமன்றத்தில் பேசிய விடயம் என்பது மிகவும் சரியாக இருந்தது. அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. அதே போல நிதானமாக சில விடயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற போது இன்னுமே அவருக்கான ஆதரவு என்பது அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதே போல அனைத்து விடயங்களிலும் யோசித்து நடந்தால் சிறப்பாக இருக்கும். அதை தவிர விமர்சனம் செய்பவர்களும் அவரை திருத்துவதற்கான விமர்சனத்தை மேற்கொள்ளலாம். அதை தவிர்த்து காழ்ப்புணர்ச்சிகளில் விமர்சனங்களை மேற்கொள்வது உகந்ததல்ல. அதனை தாண்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தவறாக பைத்தியம் என்று பேசுவதும் எவ்வளவு பொருத்தமானது தெரியவில்லை. அவரின் கருத்தில் உடன்பாடு இல்லாவிட்டால் அந்த கருத்தை கருத்தால் எதிர்ப்பது சிறந்ததாக இருக்கும். அவர் அவதூறாக பேசுகின்ற போது அதை கண்டிப்பதில் பிழையில்லை. ஆனால் இந்த பேச்சுக்கள் சில வேளைகளில் தவறுதலாக கூட பேசியிருக்கலாம். உடனே அறிவிப்பை கேட்டவுடன் பாராட்டி இருக்கலாம். அதற்கு பிறகு அதை ஆராய்ந்ததன் பின்னர் பேசியிருக்கலாம். ஆனால் இது ஒரு தவறுதான். இப்படியான தவறுகள் இனி வரக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டலாமே தவிர அதை தாண்டி அதிகளவாக பேச வேண்டிய தேவை இதிலே இல்லை என்பதையும் இதிலே சொல்லிக் கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த். யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக. அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் 1315 மில்லியன். அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது 0.0076%. பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள். பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்ப்போம். உள்ளூர் வீதிகளை, வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி, நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை 0.38% வீதம். அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது. அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறீர்கள். தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது 0.0076%. சரி, அதையும் வேண்டாம். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்துவிட்டு சென்றோம். ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது 1500 மில்லியன். அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.01%. எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.01%. அதாவது 0.1% உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று.